கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, புனித வெள்ளி இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பொருளுணர்ந்து அர்த்தத்தோடு சிந்திக்க தியானிக்க அழைப்பு விடுகிறது. பொருளுணர்ந்து அர்த்தத்தோடு நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் இயேசுவின் வார்த்தைகளை, இயேசு பாடுபட்ட அந்த பாடுகளை நாம் பின்புலத்தோடு சற்று சிந்திக்கின்ற பொழுது அதனுடன் அர்த்தத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள் அன்பு மக்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். அவன் எப்படியாவது சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அனைவரும் புகழ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த சமூகத்திலே ஒரு மனிதன் பிறக்கிறான். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை மட்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் இறப்பதற்காக இந்த மண்ணில் பிறந்தார். இந்த உலகத்தில் பாருங்க, யாராவது மனிதன் இறப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறானா என்று கேட்டால் அது இருக்க முடியாது. ஆனால் ஒரே மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் எதற்காக? இறப்பதற்காக பிறந்தார் என்பதை நாம் இன்றைய நாளிலே உணர வேண்டும். அதிலும் அனைவரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கொடூரமான அந்த சிலுவையிலே மரித்து இறக்க வேண்டும் என்பதுதான் தந்தையாகிய இறைவனுடைய திட்டம். அதற்காகத்தான் இயேசு பிறந்தார். நீ பாருங்கள், இந்த சிலுவை என்று பார்க்கின்ற பொழுது அது முதலிலே பாரசீக நாட்டிலே தான் அந்த சிலுவை சாவு என்பது முதலாக மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது எப்படின்னா, இதை போல குறுக்கும் நெடுக்குமாக மரம் இருக்கும். அதை அவர்கள் நேரத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வார்கள். அதில் ஒரு மனிதனை அறைந்த பிறகு என்ன செய்வார்களாம், அவன் எப்படி சாகிறான் என்று பக்கத்தில் இருந்து அப்படியே அவன் சாகக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து ரசிப்பார்களாம். இப்படித்தான் பாரசீகர்களினுடைய காலத்தில் இருந்தது. ஆனால் அதை கடந்து அப்படியே ரோமியர் காலத்தில் எப்படி வருகிறது என்றால், கொலை செய்தவர்கள், தேச துரோகம் செய்தவர்கள், களவு செய்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சிலுவை சாவு கொடுக்கப்படுகிறது. அந்த சிலுவை என்பது வெறும் இப்படி சிலுவையாக இல்லாமல் ஒரு எல் வடிவில் இருக்கலாம், எக்ஸ் வடிவில் இருக்கலாம், டி வடிவில் இருக்கலாம், அல்லது நடு கம்பம் மட்டும் இருக்கலாம். இப்படி பல வடிவுகளிலே அந்த சிலுவையானது இருந்தது. ஆனால் பாருங்கள், அந்த சிலுவை சாவு பெற்றவன் என்ன செய்வான் என்றால், அவன் பக்கத்திலே அவனுடைய உறவுகள், சொந்தங்கள் யாரும் போகக்கூடாது. பக்கத்தில் யாருமே அவனுடைய சாவை பார்க்க கூடாது. அவன் ஒரு மலையிலே உச்சியில அப்படியே அந்த கழுகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கொத்தி அவனுடைய உடலை அப்படியே தின்று கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டுமாம், உயிர் போக வேண்டும். இப்படிப்பட்ட கொடூரமான சாவுதான் சிலுவை சாவு ரோமியர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சாவைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்க முன் வருகின்றார். இதற்காகத்தான் பிறந்தார். ஆம் அன்பு மக்களே, அந்த சிலுவையில் அவர் தொங்குகின்ற பொழுது சொன்ன அந்த 7 வார்த்தைகளைத்தான் இன்னைக்கு நம்ம வாழ்வு மாற்றத்திற்காக, ஒரு சிலுவையின் மகிமையை, உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்காக சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே முதல்ல யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம். லூக்கா அதிகாரம் 23:34. லூக்கா அதிகாரம் 23 இறை வார்த்தை 34. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பாருங்க, அவர் அடிச்சு நொறுக்கிறாங்க. இப்பதான் நம்ம சிலுவை பாடு தியானிச்சோம். அடிச்சு நொறுக்கி அப்படியே குத்துயிரா கிடக்கிறாரு, அப்படியே சிலுவையில தொங்குறாரு. அப்போ தன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திய மக்களை பார்த்து சிலுவையிலே அவர் சொன்ன வார்த்தை என்னது? என்ன சொன்னாரு? மன்னியும் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, எப்பொழுது ஒரு மனிதன் பிறரை மன்னிக்கின்றீர்களோ அப்போ என்னதான் முதலாக நம்மிடம் என்ன நடக்கிறது என்றால், நாம் இறை தன்மையை பெறுகிறோம். யாரெல்லாம் மன்னிக்கிறீங்களோ வாழ்க்கையில், அதுவும் நமக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ, வேண்டாது செஞ்சாங்களோ, நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவர்களை பார்த்து நீங்க மன்னிக்கின்ற பொழுது நீங்க மனிதனாக இல்லை. எப்படி மாறுறீங்களா?
இறைத்தன்மை இறைவனாகவே மாறுகின்றீர்களாம். அதை தான் சொல்லுவாங்க, எப்பொழுது ஒரு மனிதன் மன்னிக்க கற்றுக்கொள்கின்றானோ அப்பொழுது உண்மையிலேயே அவன் ஒரு மனிதனாக இல்லாமல் புனித நிலையை எட்டுகிறான். இதுதான் 1981 ஒரு பத்திரிகையிலே வந்த நிகழ்வு. அதாவது காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நிருபர் எழுதுகிறார், 2 நிகழ்வை சொல்லுகிறார். அதுல முதல்ல என்ன நிகழ்வு அப்படின்னா, அமெரிக்காவில் அப்போ பிரசிடென்டாக இருந்தவர் ரீகன், அவர் என்ன செய்யப்படுகிறார், தன்னுடைய பணியாளராக சுடப்படுகிறார். சுட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவரை அங்கிருந்த போலீஸ் எல்லாருமே கைது செய்து அடித்து இழுத்துட்டு போறாங்க. அப்போ இவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்துக்கின்ற பொழுது அவர் சிரித்துக்கிட்டே அந்த மனிதனை பார்த்து சொல்லிடுறாரு, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு கையாற்றார். இதே போல இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. யாரு அப்படின்னா, ஜான் பால் II அலி என்கின்ற ஒரு முஸ்லிம் மனிதரால் சுடப்படுகிறார். சுட்ட பிறகு என்ன நடந்தது என்றால், அவருக்கு சிகிச்சை பெற்ற பிறகு நேரடியாக அந்த மனிதனை சிறையில் சென்று, எப்பா என்ன சுட்டுட்டா, இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ பாருங்க, இந்த 2 நிகழ்வையும் ஒரு கட்டுரையிலே அந்த காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் குறிப்பிடும் போது சொல்லுகிறாரு, ரீகனை பற்றி ஒரு மனிதனாக அவர் மாறினார். ஆனால் எப்பொழுது 2ஆம் ஜான் பால் நேரடியாக சென்று அவரை மன்னித்தாரோ, அதனால் அந்த மனிதன் எப்படி மாறிட்டானா, புனிதனாக மாறிட்டான் என்று சொல்லுகிறார். எனவே எப்பொழுது உங்களுக்கு இடைஞ்சல் செய்தவங்களை, எப்பொழுது உங்களுக்கு தேவையில்லாததை சொன்னவங்களை, வாழ்க்கையை கெடுத்தவங்களை நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது ஒரு மெச்சூரிட்டி அடைந்து நீங்கள் உண்மையிலேயே ஒரு புனித நிலைக்கு தள்ளப்படுறீங்க. எனவே நம்ம வாழ்க்கையில எப்பொழுது தேவையில்லாத வார்த்தையை கோபத்தில் பேசுறோமோ, மன்னிக்காம ஏசுறோமோ, அப்பொழுது அது நம்மை மட்டும் பாதிக்கவில்லை, பிறரை பாதிக்கிறது. என்றால் நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு சின்ன பையனாவே இருக்கிறோம், வளரவில்லை, புனித நிலையை அடையவில்லை. எனவே முதலிலே இயேசு சொல்கிறாரு சிலுவையில, நான் வெறும் வார்த்தையா மட்டும் சொல்லல, என்னுடைய வாழ்க்கை அனுபவமாக உனக்கு சொல்லி தருகிறேன், நீ பிறரை மன்னி என்று சொல்லுகிறார். 2ஆவதாக பார்க்கிறோம், வாசிங்க, லூக்கா அதிகாரம் 23 இறைவார்த்தை 43. லூக்கா 23 இறைவார்த்தை 43. அதற்கு இயேசு அவரிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். இது யாரை பார்த்து சொல்றார் இயேசு? யாரை பார்த்து? கல்வனை பார்த்தா? 2 கல்வன் இருந்தாங்களா, எந்த கல்வனை பார்த்து? நல்ல கல்வனை பார்த்துக்கணும். அப்போ வலது இடது, வலதுல யார் இருக்கிறா? நல்ல கல்வனை பார்த்து சொல்லுகிறார். அங்க பாருங்க, கெட்ட கல்வன் என்ன சொல்லுகிறான், அடிச்சு அவனுக்கும் தொங்க விட்டுருக்காங்க, அப்படியே அவனுக்கும் துன்பத்துல என்ன செய்யறான், புலம்புகிறான். எப்படி புல்றான், நீர் மெஸ்ஸியா தானே, எங்களை காப்பாத்திரலாமே, நீ நினைச்சிருந்தா உண்மை விடுவித்திரலாமே, எங்களையும் காப்பாத்திரலாமே என்று சொல்லி தன்னுடைய துன்ப நேரத்தில் புலம்பியவன் யாரு? கெட்ட கல்வன். அதே நேரத்தில் நல்ல கல்வன் என்ன செஞ்சான், அந்த துன்ப நேரத்தில் என்ன செய்கிறான், உணர்கிறான், தன் தவறை ஏற்றுக்கொள்கிறான், தன்னை உண்மையிலேயே உணர்ந்த நிலையிலே இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் நம்ம மீட்க போறவர், இவரால் மட்டும்தான் எல்லாம் முடியும் என்று அவரிடம் என்ன செய்கிறான், சரணடைகிறான். சரணடைந்ததனால என்னாவது, நீ இன்றே வான் வீட்டில் இருப்பாய். அப்போ பாருங்க, எப்பொழுது ஒரு துன்ப நேரத்துல நம்ம வெறும் புலம்பி அழுது இயேசுவையோ இறைவனையோ தூற்றி, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், விவிலியம் வாசிக்க மாட்டேன், நக்கரணை வாங்க மாட்டேன் என்று இறைவனை விட்டு விலகுவதை காட்டிலும், துன்ப நேரத்துல அதிலிருந்து நம் பாடத்தை கற்றுக்கொண்டு அதன் மேன்மையை உணர்ந்து அதை கையாளக்கூடிய பக்குவத்தை கற்றுக்கொண்டு முயல நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமா, விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்கிறோம். எனவே துன்பம் என்பது நிரந்தரம் அல்ல. அதை கையாள பக்குவத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யலாம், விண்ணகத்தை அடைய முடியும் என்று நம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிறார். அடுத்தது 3ஆவதாக வாசிக்கிறோம், வாசிங்க பார்ப்போம். யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தை 26 மற்றும் 27. யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தை 26 மற்றும் 27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். இதை மறந்துடவே கூடாது. இந்த புனித வாரத்துல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நமக்கு பொக்கிஷமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில 2 விட்டு சென்றார். என்னதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். கத்தி சொல்லணும், இதை மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் என்னது? புனித வாரத்தில் நேத்து படித்தோம். என்னது நேத்து? ராவணவளை எதை விட்டுட்டு போனாரு? நற்கருணை. நற்கருணையை விட்டு சென்றார். 2 இந்த புனித வெளியில யாரை விட்டுட்டு போனாரு? அன்னை மரியாள். கத்தோலிக்க திருச்சபையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்தை விட்டு விண்ணகம் செல்லும் முன்பு நமக்கு தந்த 2 பொக்கிஷம். என்னது? நற்கருணை. அடுத்து என்னது? அன்னை மரியாள். அன்னை மரியாளை அவன் நமக்கு தாயாக விட்டு சென்றிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? அம்மாவை பார்த்து, இவங்க எல்லாம் உங்க பிள்ளைங்க, நான் இனிமே இவங்களோட இருக்க மாட்டேன். யார் தான் இருக்க போறீங்க? நீங்க தான் இருக்க போறீங்க. எனவே நீங்க யாரு என்ன செய்யணும்? என் பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டளையை இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? விட்டு சென்றிருக்கிறார். பார்க்கிறோம். எதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார்? சொல்லுங்க பாப்போம். எதற்காக மரித்தார்? எதற்காக? நம்ம எல்லாம் நல்லா உறங்குறக்கா? நமக்கு நோய் நொடி வரக்கூடாதுங்கக்கா? எதற்காக சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக. ஆனா பாருங்க, நம்முடைய தாய் அன்னை மரியாள் மட்டும் அந்த பாவம் இல்லாமல் பிறந்தார். அப்படிதானே? இது எல்லாரும் பாவம், ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம் தொடர்ந்து வருது. அதிலிருந்து மீட்கப்படுவதற்காக தான் இயேசு சிலுவையில் மரிச்சாரு. ஆனால் ஒரே ஒரு பெண், நம் தாய் அன்னை மரியாளுக்கு மட்டும் அந்த பாவம் இல்லை. ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள். எனவே அந்த தாயிடம், இந்த பாவம் இல்லாத நீ இந்த பாவத்தோடு வாழக்கூடிய என் பிள்ளைகளை மட்டும் விட்டு செல்றேன், நீங்க தான் என்ன செய்யணும்? தந்தையிடம் பரிந்து பேசி எப்பொழுதும் அவர்களை பாதுகாத்து கொள்ளணும் என்கின்ற அன்பு கட்டளையை விட்டு சென்றார். எனவே நம்ம தாயை மட்டும் எப்பவும் மறந்து விடக்கூடாது. யாரெல்லாம் ஜெபமாலை கையில் வச்சிருக்கீங்க? கைதுக்கும் பார்ப்போம். எத்தனை பேர்? இங்க நிறைய பேர் பைபிள் எல்லாம் கையில் வச்சிருப்போம், ஆனால் ஜெபமாலையை வச்சிருக்கவே மாட்டோம். இதை மறந்து விடவே கூடாது. ஓகே, குட், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எனவே எப்போ நம்ம ஜெபமாலை சொல்லாட்டாலும் அன்னையினுடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம தங்க நகைகள் போடுவதை காட்டிலும் கையிலையோ பையிலையோ அல்லது கழுத்துலையோ எப்போதும் எது இருக்கணும்? ஜெபமாலை இருந்தா அந்த அன்னையினுடைய பாதுகாப்பு, அரவணைப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை நம்முடைய இறைவன் தன்னுடைய உயிரை விடுவதற்கு முன்பாக விட்டு சென்றார் என்பதை மட்டும் மறந்து விடாமல் அவளை பற்றி பிடிக்கக்கூடிய மக்களாக இன்றைய நாளிலே வாழ்வேன் என்கின்ற உறுதியை எடுக்கணும். அடுத்து வாசிங்க பார்ப்போம். 4வதாக இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு அதிகாரம் 27 இறை வார்த்தை 46. மத்தேயு அதிகாரம் 27 இறை வார்த்தை 46 வாசிங்க. ஏலி ஏலி லேமா சபக்தானி. இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, இந்த வார்த்தையை வாசிச்சோன்னா நமக்கு என்ன தோணும்? நம்ம இயேசு கிறிஸ்து தந்தையாகிய இறைவனை ஏசுறாரா? எப்படி தோணலாம்ல? எல்லாம் தந்தையாகிய இறைவனை கேள்வி கேட்கிறாரா? இப்படி என்ன சிலுவையில் அறைய விட்டுட்டு என்னை ஏமாத்திட்டீர அப்படின்ட்டு இயேசுவினுடைய புலம்பலா தெரியுதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி? நான் வாசிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். ஆனா இதனுடைய இறையியல் பின்னணி என்னன்னா உண்மையிலேயே ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்தது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். அப்பொழுது என்ன நடக்குதா? நம்முடைய பாவம் எல்லாம் என்ன செய்தான்? இயேசுவை அப்படியே ஆட்கொள்ளுது, இயேசுவை மூடிக்கொள்ளுது. அப்ப நம்முடைய பாவம் என்ன செய்கிறது? இயேசுவுக்கும் தந்தையாகி இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்கிறதா? முதலாக கட்டாவது. இதுவரைக்கும் ஒரு நிமிடம் கூட தந்தையாகி இறைவனை பிரிந்து வாழாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய பாவத்தினால நம்மளை மீட்பதற்காக என்ன செய்கிறார்? நம்முடைய பாவம் எல்லாத்தையும் அவர் மேல் சுமந்து கொள்கிறார். அவர் மேல் சுமந்து கொண்ட உடனே தந்தையாகி இறைவனை பார்க்க முடியவில்லை, பேச முடியவில்லை, அவரோடு உறவு கொள்ள முடியவில்லை. எனவே என்ன நடந்துச்சான்? என்னால உம்மால பிரிஞ்சு இருக்க முடியாது, உமது குரலை கேட்காம இருக்க முடியாது, அதனால ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு தந்தையாகி இறைவனை கேட்கின்ற நிகழ்வு தான் என்னது? இந்த ஏலி ஏலி லேமா சபக்தானியை மறந்து விடக்கூடாது. அப்போ பாருங்க, இயேசு தந்தையாகி இறைவனிடம் ஒரு நிமிடம் அந்த உறவு கொள்ள முடியவில்லை என்றால் அவர் அப்படி வேதனைப்பட்டார். இதே மாதிரி நம்ம எப்பமாவது வேதனைப்பட்டிருக்குமா? நினைச்சு பாருங்க.
யாராவது இருக்கிறீங்களா, திருப்பள்ளி நான் பார்க்கலன்னா இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், எனக்கு இன்னைக்கு ஜெபமாலை சொல்லலைன்னா இன்னைக்கு என்னது நான் எதையோ இழந்த மாதிரி இருக்குது, இன்னைக்கு மட்டும் நான் பைபிள் வாசிக்கல அப்படின்னா ஆண்டவரோடு பேசின மாதிரி இல்லை, ஜெபம் செய்யல அப்படின்னா என் வாழ்க்கையில எதையோ இழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யாராவது உணர்ந்திருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்போ பாருங்க, உண்மையிலே உணரணும், இதுதான் புனித நிலைக்கான வழி. எப்பொழுதெல்லாம் நீங்கள் இறைவனோடு தங்களுடைய நேரத்தை செலவழிக்க மறைக்கின்ற பொழுது எதையோ இழந்த மாதிரி நீங்க துடிக்கணும். யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து தந்தையோடு உறவு கொள்ள முடியலன்னா புலம்பினார், வேதனைப்பட்டாரு, கஷ்டப்பட்டாரு. அப்படி நீங்கள் உணர உணர உங்களுடைய ஆன்மீக வாழ்வு என்ன செய்யும்? வளரும் என்பதை நான்காவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். அடுத்து பாருங்க, ஐந்தாவது அவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தை யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தை 28. வாசிங்க பார்ப்போம். யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தை 28. இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். தாகமாய் இருக்கிறது என்றார். அப்போ அவருக்கு தண்ணி தாங்க எடுத்துச்சா? இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் அவர் தோணிச்சா? ஏன் தாகமாய் இருக்கிறது என்று சொன்னார்? சொல்லுங்க பார்ப்போம். கேட்கல, கொஞ்சம் சத்தமா யாரா ஒரு ஆள். ஆமா, நம்ம மீது உள்ள தாகம், அதாவது நம் ஆன்மா மீது உள்ள தாகம். அவர் எதற்கு அப்படி தாகமா இருக்கு அப்படின்னா இதுதான் உணரணும். இந்த மனிதனாக பிறந்த எல்லா மனிதனும் என்ன செய்யணும்? மீட்கப்படணும். ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது? எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது என்று யார் தாகமாக இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறார். அவருடைய தாகம் எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் நான் ஆசையோடு கனவோடு தொட்டு உருவாக்கிய ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்? என் தந்தையிடம் போனோம், சாத்தான் ஆகிய அந்த பாதாளத்தில் பெயரக்கூடாது என்று தாகமாக இருக்கிறது என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இதுதான் வாசிக்கிறோம் விவிலியத்துல. லூக்கா அதிகாரம் 15 இறைவார்த்தை 7 வாசிங்க பார்ப்போம். லூக்கா அதிகாரம் 15 இறைவார்த்தை 7. அதுபோல மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு ஆன்மாவாவது அப்படியே நம்மிடம் வந்துராதா அப்படின்ட்டு இன்னைக்கு சிலுவையில் இயேசு நம்மளை பார்த்து அப்படியே கைகளை நீட்டி அழைக்கிறார். நினைச்சு பார்க்கணும், இன்னைக்கு நான் எதில் பாவத்தில் மூழ்கி இருக்கிறேன்? அது டிவிலையா, சீரியல்லையா, அல்லது பொறாமப்படுவதில்லையா, கோபப்படுவதில்லையா, அல்லது போதை வஸ்துக்கள்லையா, அல்லது தேவையில்லாத உறவுகள்லையா? எதில் அழிஞ்சி என் ஆன்மா என்னை இறைவனிடம் சேர்ப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று நம்ம நினைச்சு சிந்திச்சு அதிலிருந்து வெளிவந்து எப்படியாவது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கையை நான் சிலுவையிலேயே பிடிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே முடிவெடுக்கணும். முடிவெடுக்க எடுக்க தாகமாக இருக்கிற இயேசு நம்மால் மகிழ்ச்சி அடைவார் என்பதை மட்டும் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, ஆறாவதாக வாசிங்க பார்ப்போம். யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தை 30. யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தை 30. அந்த இரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிச்சு என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். பாருங்க, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அப்ப இயேசு எதற்காக வந்தாரோ அதை அவர் சாதிச்சிட்டார். தந்தையாகிய இறைவன் அவருக்கு ஒரு பணியை கொடுத்தார். சிலுவையில் எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொடூரமான சாவணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கடமையை கொடுக்கிறார். அந்த பணியை நிறைவேற்றிய பிறகு எல்லாம் நிறைவேறிட்டு அப்படின்ட்டு தலை சாய்த்தார் என்று பார்க்கிறோம். அப்போ எப்பொழுது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் திருமுழுக்கு வழியாக திருச்சபையிலே இணைந்தோமோ அப்பொழுதே நம் தந்தையாகிய இறைவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு கடமையை வைத்திருக்கிறார். அந்த கடமையை நிறைவேற்றத்தான் இந்த சமூகத்தில் வாழ்றோம். அது நம்ம வச்சு பல மனிதர்களுக்கு நல்லதா இருக்கலாம், அல்லது நம்மை வைத்து சில மனிதர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம், அல்லது என் குடும்பத்தில் என்னால் ஒரு மறுமலர்ச்சி வளரலாம், அல்லது நான் செய்கிற பேசுகிற நல்ல செய்திகளை வைத்து என் ஊர்ல 4-5 பேர் திருந்தலாம் என்று எப்பொழுது ஒருவர் நல்லதை செய்கின்ற பொழுது, நல்லதை பேசுகின்ற பொழுது நம்மால் மற்றவர்கள் மாற்றம் அடைகிறார்களோ அதில் நாம் நிறைவு காணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆறாவதாக தன்னுடைய வார்த்தையில
நம் ஒவ்வொருவருக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கடமை விட்டு சென்றிருக்கிறார். அந்த பணியை நான் எப்பொழுதும் சிந்திச்சுட்டே இருக்கேனா, இல்லைனா ஏதோ வந்தேன், சாப்பிட்டேன், உறங்கினேன், போவேன், இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்தோம் என்றால் இது மண்ணும் செய்யும் கல்லும் செய்யும் என்று சிந்தித்து நம் வாழ்வை மாற்றுவதற்கு ஆறாவதாக இயேசு சொன்ன வார்த்தை தான் என்னது? எல்லாம் நிறைவேறி விட்டது. கடைசி அவர் சொல்றார் பாருங்க, லூக்கா அதிகாரம் 23 இறைவார்த்தை 46. சொல்லுங்க, லூக்கா அதிகாரம் 23 இறைவார்த்தை 46. தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். பாருங்க, கடைசி அவர் சொன்னது, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இதுதான் பாருங்க, நினைக்கணும் எல்லாரும், ஒரு யூத குடும்பத்தில் ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்றால் அவருடைய எல்லா செயலுமே எப்படி இருக்குமா? முதல்ல இறைவனுடைய கையில் தான் அந்த செயலை ஒப்படைத்து விட்டு அவர்களுடைய பணியை, கடமையை எல்லாம் செய்வாங்களாம். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார், தன்னுடைய உயிரை இழக்கிறார். நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் தந்தையே, என்னுடைய செயலை, சிலுவை பாடுகளை எல்லாம் உன் கையில ஒப்படைச்சிட்டேன், இனிமே நீங்க என்ன செஞ்சிடணும், பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவர் செய்த செயலாக இறுதியான வார்த்தையாக இது வாசிக்கிறோம். இது என்ன செய்கிறது? எப்போது இயேசு அந்த தந்தையே உம் கையில் என் ஆவியை உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து உயிரை விட்டாரோ, அப்ப என்ன நடக்கதாக பார்க்கிறோம்? அங்கிருந்த கோயிலினுடைய திரைச்சீலை கிழிந்தது என்று வாசிக்கிறோம். அப்ப அது எதை குறிக்கிறது என்றால், இதுவரைக்கும் என்ன செஞ்சிச்சு? எப்பொழுது இயேசு சிலுவையில பாடுபடாம இருப்பதற்கு முன்பாக என்னாச்சான்? நம்முடைய பாவம் என்ன செஞ்சுட்டு மனிதர்களால் நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். ஆனால் எப்பொழுது இறைவன் தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்தாரோ அந்த நிமிடம் என்னாவது? திரைச்சீலை கிழிந்தது என்றால் என்ன நடக்கிறது? நம்ம என்ன செய்யலாமா? டைரக்டா இறைவனோடு உறவு கொள்ள முடியும். நான் உங்களை மீட்டு விட்டேன் என்ற சிம்பாலிக் ஒரு ஆக்ஷன் தான் அது. அப்போ கடைசி அன்னைக்கு சிலுவை பாதையினுடைய முக்கியத்துவத்தை உணரும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு நம்மளை மீட்டுட்டாரு, நம்ம எதுனாலும் கேட்கின்ற பொழுது தந்தையாக இறைவன் கேட்பவராக இருக்கிறாரு. எனவே நீங்க என்ன செய்யணுமா? நினைக்கணும், இனிமே எது செய்தாலும் இறைவனிடம் கையளித்து உங்களுடைய செயலை தொடங்கக்கூடியவராக இருக்கணும். இதுதான் உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா, ஒரு முறை ஒரு கடைக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு சிஎஸ்ஐ, ஒரு சாதாரண மனிதர் கடையில் உட்கார்ந்துருக்கிறாரு. நிறைய கூட்டம். அப்போ காசு வச்சுட்டு நிற்கிறாங்க பொருள் வாங்குவதற்காக. அவர் அப்போ தான் வாராரு. வந்த உடனே பாருங்க, நான் கடையை திறந்துருக்கேன், உட்காந்துருக்கிறேன், என் பைபிளை வாசிச்சுட்டு இன்றைய நாள் என்ன செய்ய போகிறேன்? இறைவன்ட்டு ஒப்பு கொடுத்துட்டு தான் என்ன செய்வேன்? கடை வியாபாரத்தையே தொடங்குவேன். நம்ம என்ன செய்வோம்? அங்கே கையில் நிறைய காசு இருக்குதே, நிறைய பேர் நிற்கணும், பைபிளை வச்சுக்கிடும், அது வேலையை முடிச்சுட்டு என்ன செய்வோம்? பைபிளை வாசிக்கலாம் என்று நினைத்திருப்போம் பெரும்பாலும். ஆனால் எந்த அளவுக்கு இறைவனிடம் ஒப்பு கொடுத்துட்டு எந்த செயலையும் நாம் தொடங்கக்கூடியவர்களாக இருக்க நமக்கு வெற்றியாக இருக்கும் என்பதை மட்டும் உள்வாங்குவோம். எனவே அன்பு மக்களே, இயேசு சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை சிந்தித்த நாம் எந்த அளவுக்கு பிறரை மன்னிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய துன்பத்தை தளராது ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அன்னை மரியாள் மீது பற்று வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் இறை உறவோடு வளர்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்கிறோம், எந்த அளவுக்கு இறை திட்டத்திலே நாம் வாழ முயற்சிக்கிறோம். இறுதியாக நம்முடைய ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு கை கொடுத்து இறைவனோடு கையளித்தவர்களாக வாழ்கிறோம் என்பதை உணர உண்மையிலேயே இந்த சிலுவை பாடுகள் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இயேசுவின் உடைய சாவுல சிலுவையில தொங்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, எனவே எல்லா மனிதனும் இறப்புக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை என்பது ஒரு உண்மையின் வார்த்தை, அதுல பொய்யே இருக்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையை தியானித்த நாம் எந்த அளவுக்கு இயேசுவுக்கு நெருக்கமாக வாழப்போகிறோம் என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து நம் வழிபாட்டிலே பங்கேற்போம். ஆம்.